அனைத்து விஜய் ரசிகர்களுக்கும் அன்பான வணக்கம். நம் தளபதியின் அடுத்த பெரிய படமான ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழா டிசம்பர் 2025-27 அன்று மலேசியாவின் குவாலா லம்பூரில் உள்ள புகிர் ஜலில் ஸ்டேடியத்தில் நடைபெறவுள்ளது. இந்த மாபெரும் நிகழ்விற்கு சுமார் 90,000 ரசிகர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இன்று நாம் இந்த விழாவிற்கான முக்கியமான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் குறித்து விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த விதிகளை அனைவரும் கண்டிப்பாக பின்பற்றுவது அனைவரின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், நிகழ்வு ஒரு மாபெரும் வெற்றியாக அமையவும் மிகவும் அவசியமானது என்பதை தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள். இது வினோத் இயக்கத்தில் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் விஜய், பூஜா ஹெக்டே, பாபி டியோல் நடிப்பில் உருவான அரசியல் ஆக்ஷன் த்ரில்லர் அனிருத் இசையில் வெளியாகிறது. விழா நடைபெறும் புகிர் ஜலில் ஸ்டேடியத்திற்குள் நுழையும் செயல்முறை மிகவும் எளிமையானது மற்றும் ஒழுங்கானது. செல்லுபடியாகும் டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். டிக்கெட் இன்றே வருவோருக்கு உள்ளே நுழைய அனுமதி இல்லை என்பதை கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். நுழைவு வாயில்கள் குறிப்பிட்ட நேரத்தில் திறக்கப்பட்டு நிகழ்வு தொடங்குவதற்கு முன் மூடப்படும். எனவே கடைசி நிமிட அவசரத்தையும் தள்ளமுள்ளையும் தவிர்க்க அனைத்து ரசிகர்களும் முன்கூட்டியே குறைந்தது 1 மணி நேரம் முன்பே வந்து சேருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். உங்கள் டிக்கெட்டுகளை எப்போதும் பாதுகாப்பாக வைத்திருங்கள், ஏனென்றால் அதுவே உங்கள் நுழைவின் அடிப்படை ஆகும். நிகழ்வு நடைபெறும் ஸ்டேடியத்திற்குள் சில பொருட்கள் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளன. இது அனைவரின் பாதுகாப்புக்காகவும் நிகழ்வின் சீரியான இயல்புக்காகவும் அமல்படுத்தப்படுகிறது. பெரிய பைகள், வெளி உணவுகள் மற்றும் பானங்கள், தண்ணீர் பாட்டில்கள், எரியக்கூடிய பொருட்கள், கூர்மையான பொருட்கள், தொழில்முறை கேமராக்கள், பதிவு செய்யும் சாதனங்கள் ஆகியவை தடை. மேலும் அரசியல் சம்பந்தமான கருத்துக்கள், பேச்சுகள், சின்னங்கள், பேனர்கள், நேரடி ஒளிபரப்புகள், கட்சி கொடிகள் காட்டுவது, தமிழக வெற்றி கழகம் சின்னம் கொண்ட டிஷர்ட்கள் அணிவது போன்றவை கண்டிப்பாக தடை. பாதுகாப்பு பணியாளர்கள் இந்த பொருட்களை சரிபார்ப்பதில் மிகவும் கண்டிப்புடன் இருப்பார்கள். எனவே அனைவரின் முழு ஒத்துழைப்பு அவசியம். விழா நடைபெறும் ஸ்டேடியத்திற்குள் ரசிகர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து சில முக்கிய வழிகாட்டுதல்கள் உள்ளன. ஒழுக்கத்தை எப்போதும் பேணவும், தள்ளமுள்ளு, குழப்பம் அல்லது அசாதாரணமான நடத்தையை உருவாக்காமல் இருக்கவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். நிகழ்வின் நடைபெறுவதற்கு அல்லது மற்ற பங்கேற்பாளர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் அரசியல் கோஷங்கள், சென்னை போன்றவற்றை எழுப்புவதை தவிர்க்கவும். பாதுகாப்பு பணியாளர்கள், ஏற்பாட்டாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முழுமையாக ஒத்துழைத்து அவர்களின் அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இது தமிழ்நாடு அரசின் புதிய கூட்டமைப்பு வழிகாட்டுதல்களுக்கும் இணங்கியது. பங்கேற்பாளர்கள் தங்கள் டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்ட ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் மட்டுமே அமர வேண்டும். வேறு இடங்களில் அமர்வது அனுமதிக்கப்படாது. நடைபாதைகள், அவசரகால வெளியேறும் வழிகள் எப்போதும் தெளிவாகவும் தடையின்றி வைக்கப்பட வேண்டும். நாற்காலிகள், சுவர்கள் அல்லது வேறு எந்த தளபாடங்கள் மீதும் நிற்பது ஏற்படுத்துவது கண்டிப்பாக அனுமதிக்கப்படாது. இது அனைவரின் பாதுகாப்பிற்கும் கூட்ட நிர்வாகத்திற்கும் அவசரகால சூழ்நிலைகளில் விரைவான வெளியேற்றத்திற்கும் மிகவும் முக்கியமானது. குறிப்பாக 90,000 பேர் கலந்து கொள்ளும் இந்த மாபெரும் நிகழ்வில் இந்த அனைத்து முக்கியமான விதிகளையும் டிக்கெட் சரிபார்ப்பு, தடைப்பொருட்கள், ஒழுக்கம், இருக்கை விதிகள் என அனைத்தையும் கண்டிப்பாக பின்பற்றுவதன் மூலம் ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழாவை நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மறக்க முடியாததாக கொண்டாட முடியும். உங்கள் அன்பான ஒத்துழைப்புக்கு முன்கூட்டியே இதயமார்ந்த நன்றி. நம் நட்சத்திரமான விஜயை கொண்டாடவும் ஜனவரி 9, 2026 பொங்கல் திருவிழாவில் வெளியாகும் இந்த படத்தின் ஆடியோ வெளியீட்டை மகிழ்ச்சியான தருணமாக மாற்றவும் அனைத்து விஜய் ரசிகர்களும் ஒன்றிணைந்து வரவும்.